பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாவரும் இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரின் ஜெப ஊழியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த மாதமானது எல்லாருமே டே ஆஃப் பெண்டிகோஸ்டல் நாளுக்காக, அதாவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக உபவாசித்து ஜெபிக்கிற இந்த நாட்கள் நாம் இருக்கிறோம். நான் இந்த நாளிலும் ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் இருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக நம்மளுக்குள்ள இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு எப்படி வேண்டுதல் செய்வார் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 14:14 சொல்லுகிறது, எனக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அதாவது கிரேக்க மொழி இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னா, நம்மளுக்குள்ள இருந்து பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறவர். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால், பெற்றுக்கொள்ளாதவர்களும் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் சில பிரச்சனைகளுக்காக, சில வியாதிகளுக்காக நாம் ஜெபிக்க முடியாதபடி நாம் பாரத்தோடு வேதனையோடு இருக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் வாக்கு கடங்காத பெருமச்சங்களோடு விண்ணப்பம் பண்ணுவார். பிரியமானவர்களே, எப்பொழுதும் நான் நினைக்கிற ஒரே ஒரு காரியம், இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அநேக நேரங்களில் அநேக ஊழியங்களுக்கு செல்வதற்கு முன்பதும் சரி, நான் பல மணி நேரங்கள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு அந்நிய பாஷையிலும் நவமான பாஷையிலும் ஜெபித்துட்டு செல்லும் போது அவர்கள் அநேக பரிசுத்த ஆவியானவர் குணப்படுத்தியிருக்கிறார். ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறவர். உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்து நம்மளை பலப்படுத்தி ஜெபிக்க வைப்பார். ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்து நமக்காக நாம் செல்ல வேண்டிய இடங்களுக்கு ஆலோசனை தருகிறவர், ஞானத்தை தருகிறவர், போதிக்கிறவர், கற்றுத் தருகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் உங்களுக்குள்ள இருந்து ஊழியம் செய்ய, அதாவது ஜெப ஊழியம் செய்யும்படி நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், இந்த வசனத்தை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் எப்பொழுதும், எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தாவின் உதவி செய்வார். என்றால் 1 கொரிந்தியர் 14:14 பாருங்க, எனக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் மூலம் எனக்காக விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. அதற்கு தான் இந்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறது. யோவானில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவன் உள்ளதாயிருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தைகள் ஆவி உள்ளதா இருக்கிறது, ஜீவன் உள்ளதா இருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் பெறப்போகிற ஆவியை குறித்து அவர் சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதவசனம். ஏனென்றால் அவர் இன்னும் மகிமைப்படாததுனால பரிசுத்தாவின் யாருக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தாவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய பலவீனத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.